Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் சமாளிக்க முடியும்ங்கிற நம்பிக்கையிலும் சரி, உடல் ஆரோக்கியமை எப்படி நம்ம சரிவர பேணி பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு நலம் காக்க நிகழ்ச்சி நிறைய வழிகள்ல எங்களுக்கு ஆலோசனையில தந்துட்டு இருக்கு. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் தனபதி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பேச போற தலைப்பு நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு தேவையான தலைப்புன்னு சொல்ல முடியும். சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய், இதற்கான காரணங்கள், சிகிச்சை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நீண்ட நேரத்துக்கு பிறகு பேசுறோம் டாக்டர். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நீரிழிவு பத்தி. பட் ஓரளவுக்கு இப்ப அவேர்னஸ் வந்திருக்கு மக்களிடையே. இன்னும் அவேர்னஸ் வரணும், நீரிழிவு பற்றிய தகவல் தெரியணும்னா எங்களுடைய பெப்பர்ஸ் டிவி புது நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நீரிழிவு நோயின்றதை பொறுத்த வரைக்கும் டயபிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எதனால் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து 65% ஆஃப் த உணவு வந்து குளுக்கோஸாக தான் வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறது வந்து செல்ஸ்க்கு வந்து உணவாக போகணும். அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலை வந்து இன்சுலின்ற ஹார்மோன். அது வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் செய்ய வேண்டிய வேலை. அது இன்சுலின் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ வந்து இந்த இன்சுலின் வந்து ப்ராப்பராக சுரக்கல்னாலும் அதனால் வர ப்ராப்ளம் தான் வந்து இந்த டயபிட்டிஸ்ன்றது சொல்கிறது. ஸோ இந்த வந்து இன்சுலின் சரியாக வேலை செய்யலைன்னும் போது என்ன பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பிளட் குளுக்கோஸ் ஜாஸ்தியாகிறதுனால நான் அவன ரத்தத்தில் அந்த திக்னஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அதனால் வர ப்ராப்ளங்கள் தான் இந்த டயபிட்டிஸ் முழுசாக எல்லாமே அதனால் வர ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. யார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம பேசினாலும், யார்கிட்ட போய் பேசினாலும் வந்து எல்லாருமே சார் எனக்கு தலைவலி இருக்கு, இல்லை ஒரு மாதிரி இருக்கு, சொன்ன உடனே போய் டயபிட்டிஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. பட் டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ், துணை நோய்கள், பக்க விளைவுகளை பற்றி வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே டாக்டர். இப்போ ஒரு மனிதன் அன்றாடமும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு ஏன் அவனுக்கு நீரிழிவு நோய், பேங்க்ரியாஸ்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்சுலின் ஏன் சுரக்காம போகுது? அதாவது வந்து நார்மலாக இருக்க பர்சனுக்கு வந்து எப்படி திடீர்னு டயபிட்டிஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். சிலர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் அண்ட் பிபி எடுத்து செக் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நார்மல், கொஞ்சம் பார்டர் லைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட டாக்டர் சொல்லும்போது இவங்க உணவு கட்டுப்பாடு, நடைபயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நார்மல் ஆகிடும். பார்டர் லைன்னு சொல்கிறது எது சார்? அது 120, அதே மாதிரி 160 ஃபாஸ்டிங் அண்ட் பிபி. இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்னைக்கு மேக்ஸிமம் பீப்புள் வந்து இதை தான் பார்க்குறது. சரி, இதை பார்த்துட்டு இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணிவிட்டு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு 20-25 டேஸ் வந்து நார்மலாக இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு போகிற ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்துட்டும் ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ராப்பராக வந்து வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு போய் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நார்மலாக அவங்க யாரையோ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களே தான் ஏமாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டயபிட்டிஸ் ஒரு சர்டன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு 5-6 months 7 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டயபிட்டிஸ் லெவல் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. ஸோ இது எனிதிங், உணவு கட்டுப்பாடு, நடைபயிற்சி எதுவுமே இல்லாமல் செடென்ட்ரி லைஃப், அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் மோரோவர் எதனால் வருதுன்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துணை நோய்கள், பக்க விளைவுகள், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 30% ஆஃப் த டயபிட்டிஸ் மெல்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த விரைப்புத்தன்மை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், டயபெட்டிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 30% ஆஃப் த பீப்புள் ஆர் அஃபெக்டட். அவங்களுக்கு வந்து தேர் ப்ரோன் ஃபார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அந்த டயபெட்டிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணாதான் வந்து அவங்களால அந்த தாம்பத்திய வாழ்க்கை வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து அந்த செக்ஸுவல் லைஃபே வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மேல்ஸ்க்கு. அதே வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், கண்ணில் வர பாதிப்புகள். அப்புறம் வந்து பெரிஃபரல் நியூரோபதி, இந்த கால் எரிச்சல், கால் குத்துறது, அதெல்லாம் நியூரோ காம்ப்ளிகேஷன்ஸ், மோட்டார் அண்ட் சென்சார் லெவலில் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நெஃப்ரான்ஸ், கிட்னி ரிலேட்டட் பாதிப்புகள் வரும், ரீனல் ஃபெயிலியர் அந்த லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். தென் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கேஸ்ட்ரோபெரிசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து
இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு புஷ் பண்ணுற வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் பண்ண வேண்டிய வேலை வந்து வேகஸ் நர்வ்னு ஒரு நர்வ் பண்ணும். ஸோ நம்ம இந்த சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிளட் குளுக்கோஸ் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஃபார் மெனி இயர்ஸ் நான் சொல்கிறது பல வருடங்களாக இருக்கும்போது அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகி அந்த வேகஸ் நர்வ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கான்ட்ராக்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ என்ன ஆகுனா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எம்டி ஆகாமல் லாங் டைம் இட் வில் பி தேர் இன் த ஸ்டொமக்லே அப்நார்மல் டைம். ஸோ அதனால் என்ன ஆகும் இர்ரெகுலர் இன் த பவல் மூமெண்ட்ஸ் எம்டிங் வந்து அந்த மோஷன் வந்து கரெக்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் இது வந்து பார்ஷியல் பேரலிசிஸ் ஆஃப் த ஸ்டொமக்ன்றது தான் வந்து இந்த கேஸ்ட்ரோபெரிசிஸ்ன்றதோட ஒரு மீனிங். இது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து அதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அந்த கேஸ்ட்ரோபெரிசிஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாசியா 90% வந்து வாந்தி வர மாதிரியே இருக்கும் ஆனால் வராது. ஒரு 60% பீப்புளுக்கு வாந்தியும் வரும். அப்டமன் பெயின் இருக்கும். தென் லேக் ஆஃப் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஒரு 4 வாய் சாப்பிட்டோடனே வந்து வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து பால்பிட்டேஷன், லேக் ஆஃப் அப்பிடைட், மால் நியூட்ரிஷன் எதுவும் சாப்பிடாததுனால வந்து அவங்க உடம்புல வந்து சத்து இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த கேஸ்ட்ரோபெரிசிஸோட மற்ற சின்ன சின்ன சிம்டம்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த 4 சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மெயின். நாசியா தலை அந்த வாந்தி வர மாதிரியே இருக்கிறது, வாந்தி வர்றது, அப்டமன் பெயின் இருக்கிறது, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இதுதான் வந்து கேஸ்ட்ரோபெரிசிஸோட துணை நோய்கள். ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மோஷன் போகவே இல்லை, வயிறு வலிக்குது நிறைய பேர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் சொல்கிறது 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்கும்போது கண்டினியூஸாக அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால அந்த வந்து வேகஸ் நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்டொமக் வந்து எம்டிங் வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்நார்மல் டைம் அந்த ஃபுட் வந்து நம்ம வயிற்றுலேயே இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து துணை நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கும் இப்போ எல்லாரும் போயிட்டு லேப்ல டெஸ்ட் பண்ணுறாங்க சார். பட் லேபு வந்து வித்தியாசமாக நம்மளுக்கு காட்டுது. அப்போ நம்ம ஓகே இது சரின்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது? ஒரு லேப்ல வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். எவ்வளோ WHO ரீடிங்ஸ் பார்ப்பாங்க, அந்த மாதிரி அந்த வேல்யூஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டிங் அண்ட் பிபி இதெல்லாம் ரெகுலராக பார்த்தாலும் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் அதை தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறது. அந்த HbA1cன்ற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6க்குள்ளே இருந்ததுன்னா அது நார்மல். 3 மாதமாக நம்ம வந்து சுகர் வந்து எவ்வளோ இருந்தது ஆவரேஜான்றதை காமிக்கக்கூடியதான் இந்த HbA1cன்ற டெஸ்ட்டோட மெயின். ஸோ ஹீமோக்ளோபின் கிளைசினேட்டட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்கிறோம்னா இதில் இந்த HbA1c வந்து 6க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல். 6, 7, 8 அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சுன்னா டயபெட்டிஸ் இருக்கு. 10, 11லாம் இருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்திருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் ப்ராப்ளம். தொடர்ந்து இன்னும் விரிவாக நம்ம பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், பேப்பர்ஸ் டிவி நலம் காக்க பேர் சொல்லுங்க. நான் பானு பேசுறேன் மேடம். நல்லதுமா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வந்து எங்க பையன் பேர் அபுங்க சார். பையன் பேர் அபுங்க. சரி. அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இது அது வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல சார், இடுப்புல இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லைங்களா டைம்ல? சரிங்க. அந்த டைம்ல வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து கல்லு மாதிரி இருக்குங்க சார். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுங்களா? இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கல்லு மாதிரி இருக்குங்களா? சரி சார். இல்ல அந்த ஹெர்னியா ஆபரேஷன்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, நல்லா இருக்கிற அந்த 1 வருஷத்துல. சரி. ஆனா வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல மட்டும் ஒரு இடத்துல கல்லு மாதிரி இருக்குதுங்க, அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுங்களா சார்? ப்ராப்ளம் எதுவும் ஆகாது. நீங்க போய் டாக்டரை பாருங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டி மாதிரி இருக்கிறத வந்து கரைக்கிறதுக்கு they'll கைட் பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரி, தேங்க்ஸ் சார். ஓகே. ஓகே, நன்றி உங்களை நல்ல பேருக்கு. பட் அது வந்து எதுவும் பெரிய பிரச்சனை இது ஹோமியோபதி ப்ராப்ளம் கிடையாது. அது நீங்கள் கன்சர்ன் டாக்டரை நம்ம போய் பார்க்கணும். அந்த இடத்துல அது அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால அது வீக்கம் கட்டி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க. சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது டாக்டர்ஸே வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ டயபெட்டிக் பற்றி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். பட் இது எந்த ஏஜ்ல இருந்து வரும்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? எந்த ஏஜ் இல்லை, மிடில் ஏஜ் தான். 30 to 40ல ரொம்ப காமனாக இருக்குது. 40, 50 அபவ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஏஜ் லிமிட்டில் வந்து காமனாக இருக்குது. பட் இந்த ஏஜ் லிமிட் வைஸ் வந்து ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? 120, 160ல எல்லாருக்கும் ஒரே எல்லாருக்கும் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒன்று தான். நான் சொல்லிட்டு இருந்தது வந்து HbA1cன்ற வேல்யூ. அந்த HbA1cன்றது வந்து 6க்குள்ளே எல்லாருக்குமே நார்மலாக 6க்குள்ளே தான் இருந்தாகணும்.
அதில் எதுனா வேரியேஷன் ஆகும்போது தான் வந்து அதனுடைய லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணணும். ஓகே ஓகே டாக்டர். பட் இந்த 120ங்கிறது நம்ம இந்த லெவல் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அந்த பக்க விளைவு நோய்கள் வந்து தடுத்துக்கலாமா? பட் இது லைஃப் லாங் நம்ம மெயின்டைன் பண்ணுமா? இதுல இருந்து எப்படி விடுபடுறது? அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ டயபெட்டிஸ் வந்து இனிஷியலாக கண்டுபிடிச்சவங்க ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த மெடிசன், டயட் கண்ட்ரோல், வாக்கிங் இது எல்லாமே ரெகுலராக போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஃபாஸ்டிங், பிபி இந்த டெஸ்ட் எல்லாமும் ரெகுலராக எடுப்பாங்க. 5 வருஷம் ஒரு 6 வருஷம் வந்து ரெகுலராக ரொட்டீன் லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சு. அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். என்ன இது நம்ம மருந்து எடுக்கிறோம், செக் பண்ணுறோம், இதே தான் இருக்குது, அதனுடைய இதனால் என்ன வரப்போகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5-6 இயர்ஸ் சின்சியராக ஃபாலோ பண்ணவங்க கூட வந்து 6th இயர் 7th இயரில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ டாக்டரை பார்க்க மாட்டாங்க, அதே மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை டெஸ்ட் எடுப்பாங்க. சிலர் வந்து அந்த டெஸ்ட் எடுக்காமலும் விட்டுருவாங்க. ஓகே, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஓகே, நீங்க டாக்டர் பேசுங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 6th இயர்ல போர் அடிச்சு போகுதுன்னா இதுல வந்து ஹோமியோபதி நம்ம சேர்க்கறதுனால ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுமா? இல்லை, அந்த மாதிரியான அவங்க வந்து அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுறத மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பக்க விளைவுகள் வரும் அப்படின்றது அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த 6வது வருஷத்தில் வந்து நிறுத்த மாட்டாங்க. சின்சியராக வந்து தே வில் பி ஃபாலோயிங் அந்த மெடிசன், டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதை தான் நான் வந்து இந்த நம்ம நிகழ்ச்சி மூலியமா வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. வளர்மதிங்க, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஹோமியோபதியில வந்துட்டு இப்ப 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. எந்த நோய்க்குங்க, எந்த ப்ராப்ளத்துக்கு? ஒரு கட்டு தலைவலி வந்ததுங்க. அப்புறம் அந்த கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா தும்பல், மூக்கடைப்பா இருந்தது. சரி, ஓகேங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அது ஆனா இன்னும் வந்து குணமாகவே இல்லைங்க. ஆனா வந்துட்டு ஒவ்வொரு தொந்தரவா வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, நேத்து கை வந்து லெஃப்ட் வந்து உணர்ச்சி இல்லாம இருக்கு, காலும் அதே மாதிரியே இருக்கு. சரி, உங்க வயசு என்ன ஆகுதுங்கம்மா? எனக்கு 36ங்க. 36 வயசு. சரி, சொல்லுங்க. ஆனா அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், நோவு நல்லாகும் போது ஒவ்வொரு தொந்தரவுகள் வரதா செய்யும், ஆனா உங்களுக்கு நல்ல மருந்து தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. அதனால சரி, எனக்கு இப்போ வந்து நேற்றில இருந்து ரொம்ப அந்த கை உணர்ச்சியில இருக்கனால பயமா இருக்கு. நெஞ்சுலாம் வலிக்குது, கை சத்தெல்லாம் வலிக்குதுங்க. அதனால சரி, என்ன பயமா இருக்கு, அதான் என்ன இந்த மருந்தே எடுத்துக்கலாங்களா இல்ல வேற ஏதாவது பார்க்கலாங்களா? மருந்து எடுக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது சைடு எஃபெக்டாக அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால எந்த ஒரு பக்க விளைவுகள் அந்த மாதிரிலாம் கிடையாது, பத்தியம் அந்த மாதிரிலாமும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இது, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு தலைவலிக்கோ ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அந்த மழை வரதுக்கு முன்னாடி வர சளி ஜலதோஷம்லாம் சொல்கிறீங்களா, அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த 2க்காக நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வேறு எந்த ஒரு நோயுமே வராதுன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இது வந்து ஒரு புது வகையான ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். எதர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து டயபெட்டிஸ் இருக்குங்களா, அப்போ உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த கை கால் வந்து நம்னஸ், ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும் போது அதுக்குண்டான அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து நம்ம டயபெட்டிஸ் எதனா இருக்குங்களா இல்லையான்றதை ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும். டாக்டர், இடைவேளைக்கு முதல்ல அதுக்கான காரணம் சொல்லிட்டீங்க. அறிகுறிகள் என்னவா இருக்கும், எதை பார்த்துட்டு அவங்க போயிட்டு செக் பண்ணணுங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறீங்க? இப்போ சாதாரணமாக வந்து இந்த கால் எரிச்சல், கால் வந்து குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் வந்து இப்போ வந்து டயபெட்டிஸ்க்குன்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பசி, இன்க்ரீஸ்டு அப்பிடைட், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, தண்ணி தாகம், இன்க்ரீஸ்டு வாட்டர் இன்டேக், தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி யூரின் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது இந்த மாதிரியானவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சர்டன் ஏஜ் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு மேலே ஆகும் பொழுது ஒபேசிட்டி, கொஞ்சம் நம்ம வெயிட் கெயினாக இருக்கும், வெயிட் ஏற ஆரம்பிக்குதுனாலும் இல்லை வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குதுனாலும் கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து அவங்களா போய் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லைனாலும் வந்து அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏர்லி நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய அந்த பக்க வேலைகள் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ பேரண்ட்ஸ், ஆனால் அவங்களுக்கு ஒரு 40 வயசுல வந்து ஓகே உங்களுக்கும் 40 வயசுல அப்போ செக் பண்ணா போதுமா, இல்லை ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலன்னா 30-40 இயர்ஸ்க்கு மேலே செக் பண்ணாலே போதுமானது? ஓகே, இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க.
சார். பெயர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? எம் பழனி சார், டாக்டர் பேசணும்னு சொல்றேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க டிவி வால்யூத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் பேசுங்க. சார் நான் வந்து எம் பழனி பேசுறேன். சொல்லுங்க சார். 63 வயசு ஆகுது. ஓகேங்க. எனக்கு சுகர் வந்து குறைஞ்ச ஒரு 15 இயர்ஸா இருக்கு. 16 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. ஆமா சார். இப்போ வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் அதிகமா ஆகுது. ஒரு 200 மேலதான் ஆகுது தவிர என்ன டெஸ்ட் பண்ணாலும் ஆனா குறைய மாட்டேங்குது. சரிங்க. அப்ப மருந்து வந்து நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இது அதிகமாக கால் வீக்கமாகுது. பட் மோஷன் ட்ரபிள் ஆகுது சார். கொஞ்சம் மோஷன் வந்து ட்ரபிள், அதாவது மார்னிங்ல வர மாட்டேங்குது. அதுக்காக ஒரு சில மருந்து எடுத்துக்கிட்டு வருது. அந்த மருந்துனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வருது சார். ஓகே ஓகே. ஆமா சார். என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாள் அலோபதி மெடிசின்ஸ்ல என்ன மாதிரியான மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? ஹோமியோபதி தான் எடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு, இன்சுலின் போடுற அளவுக்கு வந்திருக்கு. இன்சுலின் இப்ப எடுத்துட்டு இருக்கீங்களா? இன்சுலின் வந்து ஹியூமன் மிக்சட் சார். அது போட்டுட்டு இருக்கேன். இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் குறையவும் மாட்டேங்குது. ஒரு காலையில ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு வாக்கிங் பண்றேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. ஆனா மினிமம் 250 கிலோ தான் இருக்கு. அது என்னதான் பார்ப்பாங்க. நீங்க வந்து ஹோமியோபதிக்கு வாங்க. கண்டிப்பா வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலியமா உங்களோட அந்த சுகர் லெவல் கண்டினியூஸா ஜாஸ்தியா இருக்கிறத கம்மி பண்ண முடியும். இனிஷியலா வந்து நீங்க எடுத்துட்டு இருக்க மருந்தா கூடயே அவங்க எடுத்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க அதுவா கூடயே நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுப்போம். எந்த ஒரு கிராஸ் ரியாக்ஷனும் ஆகாது. சரிங்களா? அது நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த மருந்து நம்பர் தானே சார்? என்னங்க? ஹோமியோபதி இன்டர்நேஷனல் தான் அந்த நம்பர் தானே சார்? ஆமாங்க. நம்ம தாம்பரத்துல இருக்கு, சிஐடி நகர்ல இருக்கு, அம்ஜிகரில் இருக்கு சென்னையில. உங்களுக்கு எது நியரா இருக்கோ நீங்க அங்க வாங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா கைட் பண்றோம். ஹோமியோ மெடிசின்ஸ் மூலமா நல்லாவே சரி பண்ண முடியும். உங்களோட அந்த கேஸ்ட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க நிகழ்ச்சி பாருங்க, நான் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ்ட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த கேஸ்ட்ரோபெரிசிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ 16 இயர்ஸா இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அந்த டிலே இன் எம்டிங் மோஷன் போறதும் வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த டோசேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போறாங்க. பட் ஸ்டில் அவர் அந்த 250 வந்து குறையவே இல்லை. அது வந்து ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா கண்டிப்பா வந்து குறைக்க முடியும். ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து எல்லாருக்கும் டயபெட்டிஸ்னு வர எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட நேச்சர் இண்டிவிஜுவலைசேஷன் பண்ணி அவங்கள பற்றி டீட்டெயில் கேஸ் எடுத்து அவங்களோட நேச்சர் என்ன இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான மெடிசின்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ரிசல்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் நம்மளோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே. பட் டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து 2 மாதத்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சிலருக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். பட் 1 or 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த மெடிசின்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற ஆங்கில மருந்தோட அந்த டோசேஜையே வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு இவங்களோட அந்த நான் சொன்ன மாதிரி பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லையும் அந்த லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த பக்க விளைவுகள், ஏன்னா 16 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்கும்போது பக்க விளைவுகள் எவ்வளோ வந்து பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே. ஆனால் டாக்டர், இப்போ பேன்க்ரியாஸில் ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை முழு உடல் உறுப்பையே மோசமான நிலைக்கு உருவாக்குற ஒரு சைலண்ட் கில்லர் என்ற ஒரு மோசமான நோய். ஆனால் ஏன் டாக்டர் இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்கு அயல் நாடுகளை ஒப்பிடும் போது? இல்லை, டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அஃபெக்ட் இருக்குது. நம்ம பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக சாப்பிட்றோம். ரைஸ் இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உணவு எடுத்துக்கிட்டால் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், உடல் உழைப்பு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உடல் உழைச்சாங்க, எங்கே போனாலும் நடந்து போனாங்க, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. இப்போ நம்ம எங்கே போயினாலும் வந்து வெஹிக்கிள், கார், 2 வீலர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நடைப்பயிற்சி, வாக்கிங்ன்ற அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே, எக்ஸசைஸோ யோகா எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. எல்லாருக்குமே வந்து அந்த செடென்ட்ரி லைஃப், ஆஃபீஸ் விட்டால் வீடு, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஆகும்பொழுது வந்து இது மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்காது. அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல், ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமும் வந்து ஓரளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. இப்போ பிளட் டொனேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிளட் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் டயபெட்டிக் இருக்கிறவங்க கொடுக்க முடியாதா டாக்டர்? இல்லை, அப்படிலாம் ஒன்றுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம் மெடிசன்ஸ் இருக்கலாம். டயபெட்டிஸ் அவங்க வந்து அந்த இன்சுலின் இன்டேக் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அந்த டைமில் இமீடியட்டாக வந்து பிளட் டொனேட் பண்ணுறது, அவங்க அந்த ரத்தம் எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர டயபெட்டிஸ்
நார்மலாக இருக்குது, நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணுறதோ பிளட் எடுத்துக்கிறதுக்கோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. டயபெட்டிக்ல பொதுவா சொல்றாங்க ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் ஆறாதுன்னு. இது எந்த ஸ்டேஜ்? எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜா இல்ல நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்? நான் சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸில் இது ஒன்று மேக்ரோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். நேயர் பார்த்துட்டு நம்ம பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் என் பேர் வந்து சுமதிங்க மேடம். நல்லது, டாக்டர் பேசுங்கம்மா. மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வேலூர் மேடம். வேலூர் சார். சொல்லுங்கம்மா. சார் அம்மாக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிங்க. அது வந்து இப்போ வந்து கிளைசிபேட் வந்து நாங்க இங்க லோக்கல்லயே வெள்ளூர்ல பார்த்ததுக்கு வந்து கிளைசிபேட்னு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார். காலையில ஒன்று நைட் ஒன்று சாப்பிட சொல்லி. சரிங்க. சார் இப்போ வந்து அந்த கண்ணு வந்து ஒரு 2 வீக்ஸா வந்து அந்த கண்ணு முட்டை வந்து வெளியில அப்படியே ஃபிளாஷ் ஆகுற மாதிரி சொல்றாங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா தெரிஞ்சது, இப்போ வந்து ஒரு 4-5 முட்டை ஒன்னா சேர்ந்து தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. எத்தனை வருஷமா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கம்மா? ஒரு 1.5 இயர்ஸா தான் சார் இருக்கு. என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 65 அப்படி ஆகுங்க சார். 65 இயர்ஸ். ஓகே. கேட்ராக்ட் அந்த மாதிரி எதனா ஆப்ரேஷன் எதனா பண்ணியிருக்கீங்களா கண்ணில்? இல்ல சார் எதுவும் இல்ல சார். இப்பதான் ஒரு 2 வாரமா அப்படி சொல்லின்னு இருக்காங்க. அந்த கண்ணு முட்டை வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு 5-6 முட்டையா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். எதனால சார் இந்த ப்ராப்ளம்? இது வந்து நீங்கள் டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனும் சொல்லலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஐ டாக்டரை பார்த்து அவங்கள செக் பண்ண சொல்லுங்கள். அவங்க டாக்டர் தான் வந்து இது என்ன ப்ராப்ளம் கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? டிலே பண்ணாதீங்க. ஈவன் கேட்ராக்ட் கூட கேட்ராக்ட்னு சொல்லுவோம், இந்த பொறை விழுதல்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து போயிட்டு ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட் கண் டாக்டர் வந்து போய் பாருங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் திருநெல்வேலில இருந்து கண்ணம்மாள் பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. சார், இந்த ஹஸ்பண்ட்க்கு வயசு 46 ஆகுது சார். சரிங்க. மூக்குல வந்து வாசமே இருக்க மாட்டேங்குது, அது எதனால சார்? மூக்கில் வாசனையே இருக்க மாட்டேங்குதுங்களா? சுத்தமா இல்ல. அடிக்கடி மூக்குல தான் ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 மாசம் ஆச்சு, மூக்குல வாசம் சுத்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. இது எதனால இருக்கு? கோல்டு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மாதிரி இந்த சளி ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்க ஆரம்பிக்குதுங்களா? அடிக்கடி இருக்காமா சளி ஜலதோஷம்? இல்ல, தொடர்ச்சியா ஸ்மெல்லே இல்ல. சரி, இல்லை அந்த ஸ்மெல் இல்லை, அது வந்து அனஸ்மியான்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு. கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மூக்கு ஜலதோஷம் அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குங்களான்னு கேட்குறேன். கேஸ்ட்ரிக் அடிக்கடி கேஸ் வெடி விடுவாங்க, எப்போனாலும் சரிதான். மற்றபடி வேற எந்த தொந்தரவுமே அவங்களுக்கு கிடையாது. ரைட்மா, இதுக்கு பேர் அனஸ்மியான்னு சொல்லுவோம். ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா நல்லா சரி பண்ண முடியும். உங்களோட அந்த ரிக்கரண்ட்டாக வர அந்த சளி ப்ராப்ளமும் சரி, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே சரியானாலே வந்து இந்த நோஸில் வர அந்த ஸ்மெல் வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வந்து கொஞ்சம் ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்தோன்னா இது ஈஸியாக சரி பண்ணலாம். ஓகே, உங்க திருநெல்வேலியிலேருந்து பேசுறதுனால திருநெல்வேலி பக்கமாக இருக்கும், மதுரை பிரான்ச் நியர்பையாக இருக்கும். மதுரை பிரான்ச் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். கீழே வர ஸ்க்ராலிங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி அழைப்பு. நீங்கள் காரணங்களும் சொல்லிட்டீங்க, அறிகுறிகளையும் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ டயபெட்டிக் இருக்குன்னு செக் பண்ணிட்டா அவருக்கு வந்து ஆஹா எனக்கு லைஃப் லாங் இதுதான் நோயின்ற ஒரு படபடப்பு இருக்கு. இதன் மூலமா ஏதாவது பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அதையே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ். ஆமாம், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் அது. அதை நினச்சிட்டு இருந்தால் அதனுடைய ப்ராப்ளம் இன்னும் வந்து ஜாஸ்தியாக தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குது நமக்கு வந்துடுச்சு அப்படின்றது தெரிஞ்சால், அவங்க வந்து அதை பற்றி ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய இட்ஸ் நாட் என்ன நான் பேஷண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறதுனால இட்ஸ் நாட் எ டிசீஸ் டு க்யூர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டிஸார்டர் தான். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கணும்? நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களும் நடைப்பயிற்சியும் கரெக்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரி கூட போகலாம். அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன், மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம். அது வந்து மெடிடேஷன் பண்ணல வீட்டிலே கூட ஒரு 20-30 மினிட்ஸ் தியானம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கூட, நானாக வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இது பண்ண ஆரம்பித்தாங்கனாலே மருந்து, கரெக்டான மருந்து டயபெட்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா டயபெட்டிஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு கண்டிப்பாக வராது. இதில் வந்து பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு? டயபெட்டிஸ் ஹைப்பர் லிபிடிமியான்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது இன்க்ரீஸ் த மார்டாலிட்டி அண்ட் மாபிலிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் கூட துணை நோய்கள் பக்க விளைவுகள் இருந்தால் இன்னும் எவ்வளோ ஜாஸ்தியாக அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் அவங்க இறக்குறது அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் லிபிடிமியா
டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் ப்ரோன் ஃபார் ஹை பிபி, பிளட் ப்ரெஷர் அதே மாதிரி ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் அகைன் தே ஆர் ப்ரோன் ஃபார். அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிஓஎன்சின்னு சொன்னோம், அந்த ஹெச்பிஓஎன்சி லெவல் ஹையாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, 11, 12 அது குறையவே இல்லை அப்படின்னாலும் அவங்களும் வந்து தே ஆர் ப்ரோன் ஃபார் த இந்த காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து, என் பேர் சுலைமான், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நல்லது ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. மேடம், என் ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 350, 400 வரைக்கும் சுகர் இருக்கு. சரிங்க, உங்க வயசு என்ன ஆகுதுங்க? ஒய்ஃபுக்கு சரி சரி, அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? அவங்களுக்கு வயசு வந்து 42 ஆகுதுங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. எனக்கு வந்து 50 ஆகுது. ஆனா எனக்கு வந்து பார்டர்ல இருக்கு, சுகர் பார்டர்ல இருக்கு. சரிங்க. ஆனா வந்து அவங்கள பாதிக்கிற விட என்ன பயங்கரமா பாதிச்சிருக்குது. அது எப்படிங்கறதான் தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்கள விட உங்களுக்கு வந்து பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு? பாதிப்பு அதிகமா இருக்கு, பாதிப்பு தளர்ச்சி அவங்கள விட அதிகமா இருக்கு. என்ன பாதிப்பு இருக்கு? டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது மருந்து மாத்திரை எல்லாம் வேண்டாம், நீங்க வந்து கரெக்டா பார்த்து நடந்து சாப்பிட்ற பொருள் எல்லாம் கரெக்டா நடந்துட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. ஆனா எனக்கு வந்து அவங்கள விட பயங்கரமா இதா இருக்கு. என்ன இருக்கு உங்களுக்கு, என்ன பாதிப்பு இருக்கு அதை சொல்லுங்க. உடம்பு தளர்ந்து போகுது, உடம்பெல்லாம் டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் இருக்கு. சரி, ஆமாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் இருக்குங்க? பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, வீட்டுல உட்காந்து பாவக்கல்ல வெட்டிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், கசப்பான பொருள் ஏதாவது கட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கசப்பு நாக்குக்கு வருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கடை அந்த மாதிரி சைடெல்லாம் போனா அந்த பூவுடைய கசப்பு நாக்குக்கு தெரியுது. அப்ப எந்த வாசனை எடுத்தாலும் அந்த வாசனை வந்து நாக்குக்கு அந்த தன்மை கொண்டு வருது, எதுனாலும் தெரிய மாட்டேங்குதுங்க. சரிங்க, வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? வேற ஒண்ணும் இல்லைங்க சார், லைட்டா வீசிங் இருந்து அதெல்லாம் நான் யோகா அந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோலா போயிட்டு இருக்குங்க சார். எந்த கெட்ட வழக்கும் கிடையாது மாட்டேன். ரைட், ஹோமியோ மெடிசன்ஸ் மூலமா கண்டிப்பா உங்களை வந்து நல்லா சரி பண்ண முடியும். தோ நீங்க பார்டர் லைன்ல இருக்கு, நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, இதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நன்றி ஐயா, அழைத்தமைக்கு. நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து இவங்க கேட்டாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு ஆனா எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, இவருக்கு வந்து பார்டர் லைன்ல இருக்கு ஆனா சிம்டம்ஸ் அந்த டயர்ட்னஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம பின்னாடி சொல்லலான்றது. இப்பயே நம்ம அவங்க கேட்டதுனால சொல்றேன். இந்த உணவு கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்றோம் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து என்ன இதை ஃபாலோ பண்ணணும், ஏன் ஃபாலோ பண்ணணுன்றதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லலான்னு இருந்தோம். இந்த பேஷண்ட் கேட்டதுனால சொல்றோம். இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, பார்டர் லைன்ல இருக்குன்னு சொல்லும்போது உடனே இவர் என்ன தோணி இருக்கும்னா, நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 4 இட்லி, ஒரு 3 தோசை, வேற எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, நான்வெஜ்ல ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்றது, இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. ஸோ ஊட்டச்சத்து உள்ள உணவு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றதே தெரியாது. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கு பாருங்க, நம்ம அதை சாப்பிடக்கூடாது, நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகர் இருக்கிறது எதையுமே சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரியான ப்ராப்பரான ஊட்டச்சத்து உணவு இல்லாததுனால கூட வந்து இவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸாக நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் டயட்டுன்றதை ஒன்று அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியங்கள்லாம், இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னால் சாதம்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து அது உடனே வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாது, கொஞ்சம் அது இமிடியேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும், அதனால் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஆனால் இந்த சிறுதானியங்கள்லாம் எடுத்துனா அது வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக அது வந்து ரத்தத்தில் கலந்து அந்த சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் காட்டாமல் வச்சுக்கும். டு ஹாவ் அ குட் கண்ட்ரோல், கிளைசிமிக் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக அந்த லெவலில் வச்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணணுமே டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டயட் வந்து ஜாஸ்தியும் ஆகக்கூடாது, கம்மியும் ஆகக்கூடாது. ஹைப்போ அண்ட் ஹைப்பர் கிளைசிமிக் அந்த சிம்டம்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். அது முக்கியம், சிறுதானியம்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்று இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நந்தினிங்க மேடம். எங்க இருந்துமா? வேலூர் மாவட்டத்துல. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் நந்தினி, சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அப்பாவோட ராசிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, இது நலம் காக்க நிகழ்ச்சி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்வியில கேட்கலாம். ஓகே டாக்டர், நம்ம முதல்ல இடைவேளைக்கு முதல்ல இந்த புண்ணு பத்தி கேட்டிருந்தோம். எதனால வருது? ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா? டிஷ்யூ நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபுட் டிசீஸ்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி அந்த ரத்தம் இன்க்ரீஸ் த பிளட் திக்னஸ் பிளட்ல, அதனால என்ன ஒன்று கீழெல்லாம் உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டங்கள் ப்ராப்பராக போகாது. ஸோ வந்து அந்த பெரிஃபரல் நியூரோபதி, கால் எரிச்சல், கால் குத்துறதுன்றதுலாம் கூட அதனால வர்றதா. இந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக்குறதுனால அந்த இடத்துலலாம் வந்து டிஷ்யூ நெக்ரோசிஸ், அந்த டிஷ்யூஸ்லாம் செத்து போக ஆரம்பிச்சுன்னா, இப்போ ஒரு சின்ன புண் அடிப்படுது, அந்த இடம் வந்து புண்ணாக ஆரம்பிக்குது, அந்த டிஷ்யூஸ்லாம் அங்கே செத்துரும். ஸோ அதனால வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் போக 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 அந்த வந்து ஈவன் ஆறவே ஆறாது புண்ணு. அப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம், இந்த ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு. அதை நம்ம விட்டோம்னா மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுன்னா
ப்ராப்ளம்ன்றதுனால அந்த விரலை மட்டும் கட் பண்ணுவாங்க. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சிவசாமி அவினாசியில் இருந்து. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சிவசாமி, நாங்க சுகர் வந்து 20 வருஷமா இருக்குங்க சார். நம்ம 96 வந்ததுங்க. சரிங்க. கால் வெடிச்சதுங்க சார். நான் அந்த பெருவரலுக்கு கீழே இங்க வெடிப்பு வந்துருங்க சார். நான் லாரி டிரைவருங்க. சரிங்க. வண்டியில் போயிட்டு வந்து கால் முட்டி ஏங்கிச்சுங்கன்னா கீழே வெடிச்சிருதுங்க சார். சரிங்க. ஆறிடுதுங்களா இல்லை டைம் எடுக்குதுங்களா? மெடிசன்லாம் எடுத்துட்டு இருக்குங்க சார். ம். அது ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு போனோம்னா அப்படியே வெடிச்சுக்குதுங்க. வெடிச்சுங்கன்னா பிளட் வந்துருதுங்க சார். பிளட்டும் வருதுங்களா? என்னங்க சார்? ரத்தம் வருதுங்களா? ஆமாங்க, ரத்தம் வருதுங்க சார். சரி சரி. இது ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ரிகரன்ஸியாக அடிக்கடி வர்றது வந்து வராமல் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த சுகர் லெவல் குறைக்கிறது இல்லாமல் அந்த எண்ட் ஆர்கான்ஸ் எல்லா டிஷ்யூஸ்க்கும் வந்து இந்த ரத்த ஓட்டத்தை ப்ராப்பராக கொடுக்கறதுனால அந்த மாதிரியான கிராக்ஸ் அந்த மாதிரி புண்ணுகள்லாம் வந்து வராமலும் பார்த்துக்க முடியும். சரிங்க சார். ஓகே, நன்றி உங்களுக்கு நினைப்புங்க. ஆனா டாக்டர், இப்ப இந்த நேர் சொன்னாங்களே 120 எனக்கு பார்டர் லைன்ல இருக்கு, 300 450 என்னோட வைஃபுக்கு இருக்குன்னு. இப்ப இதுல யாருக்கு வந்து புண்ணுங்கிறது பாதிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்காக பார்க்கலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பாஸ்கர் மேடம் பேரு. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. சார், எனக்கு வந்து சுகர் வந்து 190 தான் சார் இருந்துச்சு. திடீர்னு வெயிட் குறைஞ்சிச்சு சார். 190 இருக்குங்களா? ஹலோ 190 இருக்கா? ஆமா சார். சரிங்க. வெயிட் வந்து திடீர்னு ஒரு 10 kg குறைஞ்சிச்சு சார். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? ஹலோ உங்களுடைய வயசு என்ன ஆகுது? ஹலோ வயசு என்ன ஆகுதுங்க? வயசு வந்து 34 சார். 34. சரி, சொல்லுங்க. வீட்டில் வேற யாருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா டயபெட்டிஸ் இருக்குங்களா? என்ன சார்? அப்பா அம்மாவுக்கு யாருக்குன்னா டயபெட்டிஸ் இருக்குங்களா? டயபெட்டிஸ் சுகருங்களா? ஆமாம். ஆமா, அப்பாவுக்கு இருக்கு சார். எனக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா, நான் நல்லா ரொம்ப ஃபேட்டா இருந்தேன். ஒரு 85 kgs இருந்தேன். சரி. ஹலோ சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க. 85 kg இருக்கும்போது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு எனக்கு கொஞ்சம் கேஸ் டேபிள் லூஸ் மோஷன் மாதிரி ஆச்சு சார். சரிங்க. அப்புறம் ஒரு 15 நாள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துட்டு திடீர்னு பார்த்தா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ டவுட்ல வெயிட் போட்டாக்கா 10 kg குறைஞ்சி 75 kgs இருந்தது சார். சரிங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு எதுக்கும் சுகர் இருக்குமான்னு போய் செக் பண்ணாக்கா சுகர் வந்து அப்போ எடுக்கும்போது பார்த்தாங்கன்னா 190 இருந்துச்சு சார். சரிங்க. இப்போ 190 இருந்தால் சுகர்னா உடம்பு குறையுங்களா? அதுல இருந்து பார்த்தா இப்போ நார்மலா 4 மாசம் வெயிட் பார்த்துனே இருக்கேன், 75 கிலோ இருக்குது. ஓகே. அந்த வெயிட் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு தெரியல சார். நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு அவங்களுக்கு கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. சரிங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல சுகர் எவ்வளவு இருந்தாலும் உடம்பு குறையுமா சார்? சுகர் இருந்துங்களா? நான் சொல்றேன், டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, டீட்டெயிலாக டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி அந்த ஃபுட் பாய்சன் மாதிரி லூஸ் மோஷன் அதில் வந்து அந்த ஒரு 15 டேஸ்ன்றது வந்து ஒரு 5 kg to 6 kg கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 10 kgs வரைக்கும் அவருக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ப்ராப்பராக உணவும் வந்து எடுத்துக்க முடியாது, உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்து எனர்ஜி எல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னும் முன்னாடி இருந்தே கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த ஃபுட் பாய்சன் மாதிரி ஆனதுலேருந்து அவருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது இப்போ வந்து 75 kg வந்து அவருக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 190 சொன்னாங்க சுகர் வேல்யூ லெவல் வந்து 190 இருக்குன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். நான் HbA1cன்ற டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஆவரேஜாக 3 months எவ்வளோ அவருக்கு அன்றைக்கி சொன்னால் அன்றைக்கி 190 அன்றைக்கே இந்த HbA1c டெஸ்ட் எடுத்திருந்தா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு சுகர் இருந்ததா இல்லையான்றதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஒரு 4 months வந்து நீங்கள் அதே டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு வந்தோன்னா வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் ரிசர்ச்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த HbA1c லெவல் வந்து ஒரு 9-10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 1 or 2 லெவல் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே வந்து 30 to 40% ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் டு த ஹார்ட் இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கு வந்து குறைக்க முடியும் அப்படின்ற வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது. ஓகே, நான் நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, நான் மஞ்சுளா பேசுறேன். எங்க இருந்துமா? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எங்க வீட்டுக்காரர்கள் ரொம்ப சுகர் அதிகமா 319 இருக்கு சார். சரிங்க. அது குறையும், உடம்பு வேற இழைச்சி போகுது. சரிங்க. வந்து கால்லாம் வேற நம்ம வலிக்குதுங்கிறாங்க. கீழே இந்த பாதத்துக்கு மேல இருக்கிற கால் வலிக்குதுங்கிறாங்க. ஆமா ஆமாங்க. எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா டயபெட்டிஸ்? அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷமா இருக்கு சார். 2-3 வருஷமா இருக்கு. வயசு என்ன ஆகுது?
வயசு வந்து 44 சார். 44. கொஞ்சம் உடல் பருமன் குண்டா இருப்பாங்களா? ஆனா விளைச்சுதான் சார் இருக்காங்க. இழைச்சி போகுது உடம்பு, அடிக்கடி வயிற்றை விளைச்சு பாத்ரூம் வர போயிட்டு இருக்காங்க. ஓகே. இது எல்லாமே வந்து டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ், பக்க விளைவுகளால வர்றதுமா. ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பாதிப்புகள்லாம் இல்லாம பண்ண முடியும். சரி சார். உங்களுக்கு வந்து மதுரை எது நியர்பை இருக்கோ நீங்க போய் பாத்துக்கலாம். மதுரையில் நம்ம ஹோமியோ கேர் இருக்கு. கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கம்மா. நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கால் வலின்னு சொல்லியிருக்காங்க. கால் வலி பார்த்தீங்கன்னா கிளாடிகேஷன் சொல்லுவோம். இந்த டயபிட்டிஸோட அந்த ரத்த ஓட்டம் எத்ரோஸ்க்ளிரோட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கீழே ப்ராப்பராக ரத்தம் போகாதனால அந்த கால் மசில் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். லிம்பிங் சொல்லிட்டு சிலர் கொஞ்சம் நொன்ற அளவுக்கு கூட போக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அந்த பிளட் திக்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால ரத்த ஓட்டம் வந்து கீழே போக பாதிக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் மூலிமா நம்ம எப்படி சரி பண்ணுறோம்னா மருந்து கொடுத்து அந்த கண்ட்ரோல், அந்த சுகர் லெவல் ப்ராப்பராக கண்ட்ரோல் ஆகிறது இல்லாமல் அந்த எண்ட் ஆர்கான்ஸ் வரைக்கும் அது ரீச் ஆகும். டிஷ்யூஸ் எல்லாமே ஆல் டிஷ்யூஸ்க்கு ரீச் ஆகும்போது அது மூலிமா தான் நம்ம டயபிட்டிஸை குறைக்கிறோம். ஸோ அந்த பக்க விளைவுகளே வந்து வராத அளவுக்கு நம்ம தடுத்து நிறுத்த முடியும், இல்லை தள்ளி போட முடியும். ஒரு 10 to 15 years வரைக்கும் வந்து அந்த பாதிப்புகள் வராத அளவுக்கு நம்ம தள்ளி போட முடியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ். ஏன்னா இவருக்கு ஒரு 1.5 years தான் இருக்கு. தாராளமாக இன்னும் ஒரு 10 to 15 years எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் அவருக்கு வராத அளவுக்கு நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்து கூடவே உணவு பழக்க வழக்கங்களும் நான் சொன்ன மாதிரி அந்த நடைபயிற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தள்ளி போடும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ராமதிலகம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து பேசுறோம்மா. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு சார். 55 வயசு ஆகுது. சரிங்க. காலு வலி, முட்டி மடிக்கவே முடியல. சரிங்கம்மா. ஆமா, சுகர் வந்து 210 இருக்குது சாப்பிட்ட பிறகு. சரிங்க. அதான் சார், வேற வெயிட் 65 கிலோ இருக்கு. சரிங்க. எத்தனை வருஷமா இருக்கு சுகர் உங்களுக்கு? சுகர் இருக்குங்க, ஒரு 10 வருஷமா இருக்கு சார். மருந்துலாம் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா? இன்சுலின் கூட போட்டுன்னு இருக்கேன் சார். குறையுது, அதிகமாகுது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு டாக்டர் கேக்குறாங்கம்மா. ஏமா கேட்கல. இல்ல ஹோமியோபதி மருந்து இது வரைக்கும் எடுத்தது இல்லைங்களா? இது இன்னும் இல்ல சார், இனிமேதான். அதுதான் இப்பதான் கால் பண்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுங்க. உங்களுக்கு வந்து இந்த சுகர் லெவல்லாம் வந்து குறையறது இல்லாம கண்ட்ரோலா வச்சுக்கவும் முடியும், அந்த பக்க விளைவுகள் இல்லாமலும் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற மூட்டு தேய்மானமும் கூடவே வந்திருக்கு. சரிங்களா? அது அந்த வலியும் வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமாவே குறைக்க முடியும். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு கீழே நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு, அந்த நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. வி கிருஷ்ணமூர்த்திங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கடத்தூர்ல இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து பிபி இருக்கு 5 years-ஆ. ஓகேங்க. ரெகுலரா டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. கால் பாதத்துல வந்து புள்ளியா பிளாக்கா வருதுங்க. சரிங்க. பச்சை மாதிரி வருது, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே ஃபுல் காலு பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு. இது அப்படியே முழங்கால் வரைக்குமே இப்போ பரவி இருக்கு. சரிங்க. எனக்கு சுகர் இல்ல. சரிங்க. நான் எதனால இருக்கும் அந்த மாதிரி? இது வந்து இந்த ஸ்கின் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க நம்ம நேரடியா பார்த்தா தான் கிளியரா சொல்ல முடியும். பட் இது வந்து ஹீமோசிடரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். என்னன்னா வந்து ஹீமோகுளோபின் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது வந்து டெபாசிட் ஆகிறதுனால வந்து அந்த கால்ல வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கும். இல்ல சார், பிளாக்காவே இருக்கு. சரிங்க. ஸோ பிளாக்கா இருக்கு, அதனால எந்த இரிட்டேஷனோ ஒரு திறமை அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா பார்க்கும்போது இதா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஓகே. இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம ஹீமோகுளோபின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் சொல்லலாம், இல்லை வந்து ஹீமோசிடரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய அந்த டெபாசிட் அயன் டெபாசிட் ஆகிறதுனால அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். தென் இட் வில் டர்ன் டுவர்ட்ஸ் பிளாக்கிஷ். இது வந்து ஒரு அந்த நோயினால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு எம்ப்ரேசிங்காக இருக்கும், அவ்வளோதான். அதுதானான்றது எனக்கு தெரியாது. இல்லை ஸ்கின் ட்ரைனஸ், நம்ம சொன்ன மாதிரி அந்த சர்க்குலேஷன் ப்ராப்ளம் எதனா இருக்குங்களான்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பேஷண்ட்டை பார்த்தா தான் வந்து அந்த மாதிரியான அந்த ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து சொல்ல முடியும். அதுதாங்க, இப்போ பார்க்கணும்னு சொன்னா நீங்க கீழே வர்ற இலக்கத்துக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க நேரா போங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, சிகிச்சை பெறுங்க. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம்.
ஓகே டாக்டர், நம்ம முதல்ல கேட்டிருந்த மாதிரி இப்போ டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ இது எல்லா விதமான டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நீங்க சொல்ற தகவலா எப்படி அது என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்? டயட் வந்து இப்போ சாதாரணமாக அவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். சுகர் இருந்ததுன்னா வந்து சக்கரை எடுத்துக்கூடாது, டீ காஃபியில் சக்கரை போட்டுக்கூடாது, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸ் அரிசி வேணாம், சப்பாத்தி தான் சாப்பிடணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் குமார், சொல்லுங்க. குமார், டாக்டர்கிட்ட சொல்லுங்க பேசுங்க. குமார், ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. சார் மை நேம் இஸ் விநாயகம். விநாயகம். ஆமாம் சார். சரி சொல்லுங்க விநாயகம். எனக்கு 29 வயசு ஆகுது சார். 29 வயது ஆகுது. சரி, என்ன பிரச்சனை? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு சார். ஓகேங்க. எவ்வளோ வருஷமா இருக்குங்க இதெல்லாம்? இல்ல, உங்களுடைய வாய்ஸ் தெளிவில்லாம இருக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குன்னு கேக்குறாங்க டாக்டர். எனக்கு இப்போ ஒரு 5-6 வருஷமா இருக்கு சார். 6 வருஷமா. சரி, நீங்க கண்டிப்பா வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து இதனுடைய பாதிப்புகள் எதுவும் உங்களை பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்க விநாயகம்? ஹலோ. ஓகே, அவங்க தொடர்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யங் ஏஜ், சின்ன வயசுன்னு தான் சொன்னாங்க அவங்க. இந்த வயசுலயே வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு. ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலியமா அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ்ல வந்து இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நார்மல் லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இருந்துச்சுன்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இதனுடைய பாதிப்புகள், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா வந்து அவரை வந்து ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா யங் ஏஜ். அதே மாதிரி இப்போ நீங்கள் டயட் சொல்லும்போது இனிப்புள்ள பொருட்கள் சாப்பிடக்கூடாதா? இல்லை இதை நான் கேட்குறேன், ஃப்ரூட்ஸில் கேட்குறேன். இல்லை, மா, பலா, வாழை, முக்கனி மெயினாக வந்து குறைச்சிக்கணும், அவாய்ட் பண்ணுறோம். மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் ஓரளவுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான வந்து அவங்க எடுத்துக்க முடியும். ஓகே, இன்னொன்று இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. விஜய், நான் வாணிபாடி. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு 18 இயர்ஸா சுகர் இருக்கு. சரிங்க. வெறும் வயிற்றுல 180 இருக்குதுங்க. சரிங்க. நான் 2 வேளையும் இந்த சிறுதானியம் தான் சாப்பிட்றேன். சரிங்க, ரொம்ப நல்லது. வரகு, சாமை அதெல்லாம் சாப்பிடலாம் இல்லைங்க? சாப்பிடலாம், நல்லது, ரொம்ப நல்லது. மத்தியானம் ஒரு வேளை தான் சாதம், நிறைய காயெல்லாம் சாப்பிட்றேன். அப்படி இருந்தும் ஒன்றும் குறைய மாட்டேது. வெறும் வயிற்றுல 180 ஆயிடுதுங்க. இருக்குங்களா? பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் எதனா பண்றீங்களா? ஈவினிங் ஆனால் எக்ஸசைஸ் பண்றேன். வேலை சமையல் மட்டும் தான் எனக்கு வேலை. சும்மா சின்ன சின்ன வேலை, பெருக்கிறது, கிச்சன் பெருக்கிறது, அது மாதிரி தான். சிம்பிள் வேலை தான். காலையில 2 தோசை தான் சாப்பிடுறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த சுகர் மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்குன்றது மட்டும்தான் பிரச்சனைங்களா, இல்ல வேற எதனா உடம்புல எதனா பாதிப்புகள் இருக்குங்களா? வேற என்ன சார் சொல்றீங்க? உடம்புல வேற எதனா பாதிப்பு இருக்குங்களா? அதாவது டயர்ட்னஸ், வீக்னஸ், தூக்கமின்மை, அந்த மாதிரி எதனா பிரச்சனைகள் எதனா இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு இதுல யூட்ரஸ்ல மட்டும் சின்னதா கட்டி இருக்குன்னாங்க. அது ஆபரேஷன் வேணா மருந்து கொடுத்துன்னு வராங்க. வெயிட் எடை குறைஞ்சுனே போதுங்க. ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு உடம்பு. சரிங்க. என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நீங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ஒரு பக்க விளைவுகள், பாதிப்புகள் எல்லாமே பண்ண முடியும். இது ஹோமியோபதி ஆமா, இங்க சென்னையில இருக்கு உங்களுக்கு. சிஐடி நகர், தாம்பரம், அம்சிக்கரையில் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் வரலாம். அதாங்க சண்டேல இருக்கா? சண்டேலயும் உண்டு, வாங்க. அவங்க பணம் டீட்டெயிலா கேஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடிக்கடி வர வேண்டியதா இருக்குங்களா? ஆமா, உங்களுக்கு இப்போ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்து மாசம் ஒரு முறை வர மாதிரி இருக்கும். அடிக்கடி வர மாதிரி இருக்காது. மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப டயட்ல என்ன சாப்பிடுறதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சாப்பிடாம இருந்தாலும் சுகர் வருமா? இப்ப இல்ல, இந்த பேஷண்ட்ஸ் கேட்டதுக்கு சிறுதானியங்கள். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. எல்லப்பனுங்க, சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு சுகர் இருக்குங்க சார். எவ்வளவு வருஷமா இருக்குங்க சார்? எனக்கு ஒரு 7-8 வருஷமாவே இருக்குங்க சார். சரி, ஓகேங்க. எனக்கு வந்து இப்போ 39 வருதுங்க சார். அது ஓகே வயசுங்க சார். சரிங்க. சுகர்லாம் நார்மலா தான் சார் இருக்குது. சரிங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்க கம்மியா சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க, 2 தோசை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அது சரிங்க சார். அது ப்ராக்டிக்கலா பார்த்தா நமக்கு வந்து அதெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க சார். எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6-7 இட்லியாவது சாப்பிடணுங்க சார். அது சரி. ஓகே ஓகே. ஒர்க் அந்த மாதிரி பிசிக்கல் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்குங்க சார். அது சரிங்க.
சரி இவங்க சாப்பிட சொல்லுறேன் இது பண்ண அவங்க சொல்ற மாதிரிலாம் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியல சார் அது. சரிங்க சார் அது அதனாலதான் சார் எப்படி இது பண்றதுன்னு தெரியல. ஆனா நார்மலா சுகர் நார்மலா தான் சார் இருக்கு. அது பிலோ 200 அந்த ரேஞ்சுக்கு தான் சார் இருந்து கிளைனஸ் எம்எஃப் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார் அது. ஓகே சார் அதனால அதை பத்தி இது பண்ணுங்க சார். அந்த ஃபுட் ஐட்டத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க சார். அடுத்தது சார் இப்ப நான் கேள்வி கேட்கறது வந்து நீங்க அந்த பதில் சொன்ன பிற்பாடு அடுத்த அட்டெண்டர் இது பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். அதுக்காண்டி வேற பண்ணிட்டாங்களா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க ஓகே நான் டீட்டெயிலா சொல்றேங்க. அதுக்குள்ள கால் வந்துடுது அதனால வேற தவிர்க்க முடியாம போயிடுது. அது மட்டும் இல்ல உங்களை மாதிரியே நிறைய நேர்களும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்கணும். இப்போ அவர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு டயபெட்டிஸ் லெவல் அவருக்கு வந்து கண்ட்ரோல் நார்மலா இருக்கு. ஆனால் 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிட சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி வந்து யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக 6-7 இட்லி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஈவன் மத்தியானத்தில் சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோலாக உங்களுக்கு லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே நார்மலாக சாப்பிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இப்போ அவர் சொன்னார் அவர் நிறைய வந்து வேலை இருக்குன்னாரு. அப்படி நிறைய வேலை இருந்ததுன்னா தாராளமாக வந்து 6-7 இட்லி அவர் சாப்பிடலாம். வெறும் ஆஃபீஸ்க்கு போகிறோம் உட்காரோம் எழுந்து வந்துடுறோம் அப்படின்னா அவங்க வந்து 2லேருந்து 3 இட்லி தான் டாக்டர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆனால் அது எனர்ஜியாக மாறிடும். நான் சொன்ன மாதிரி அந்த 65% ஆஃப் த ஃபுட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் வந்து செல்ஸ்க்கு போகணும். புரியுதுங்களா? இப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அது கன்வெர்ட் ஆகி செல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவருக்கு யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. தாராளமாக ஒரு 6-7 இட்லி சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி அந்த சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த குளுக்கோஸ் லெவலை உடனே ஜாஸ்தி ஆகிறதும் கம்மியாகிறது இல்லாமல் கிராஜுவலாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இந்த உணவு கட்டுப்பாடுன்றதே வந்து கரெக்டான டைமிங்க்கு உணவு எடுத்துக்கணும். கரெக்டான டைமிங்க்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த ரன்னிங் வாக்கிங் இதெல்லாம் போகிறாங்கன்னா அந்தந்த டைமுக்கு அவங்க பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியும் ஆகாது கம்மியாகாது. குட் கிளைசிமிக் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா வந்து டயபெட்டிஸ்னால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் வந்து வேறுபாடு வரும்போது தான் இர்ரெகுலர் டைமிங்ஸ் காலையில் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் இல்லை நைட்டில் தான் சாப்பிட்றோம் அந்த கேப் கொடுக்கறதுனால வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் பேர் சொல்லுங்க. செந்தில்குமார் பேராமலேருந்து பேசுறேன். நல்லது உங்களுடைய கேள்வியில கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க. பந்தக்கிணத்துல வலி இருக்கு. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே ஓகே. பந்தக்கிணத்துல வலி இருக்கு எனக்கு தொடர்ச்சியா ஒரு அவருக்கு கேட்க வர்றது புரியல. ஓகே டாக்டர் இப்ப எல்லாருக்கும் இந்த ஃபுட் தான் ஒரு பிரச்சனை. என்ன சாப்பிடணும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சாப்பிடுறது எல்லாமே சாப்பிடலாம். டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா சாப்பிட வேண்டாம். அவாய்ட் பண்ணணும் இல்லையா டாக்டர்? அதாவது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மெயினா வந்து அதை மட்டும் தான் வந்து குறைச்சிக்கணும். அதிகமா எடுத்துக்க கூடாது அவ்வளவுதான் தவிர. ஏன்னா அது வந்து சீக்கிரமா வந்து சுகரா வந்து கன்வெர்ட். மற்றபடி எல்லா சிறுதானியங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். கேழ்வரகு தானியம் கொம்பு கல் எல்லாமே சுண்டல் மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வாட்டர் இன்டேக்கும் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சாப்பிடணும். இப்போ நான் இங்கேருந்து சொல்லிட முடியும் நீங்கள் 3 இட்லி இல்லை நீங்கள் 6-7 இட்லி கூட சாப்பிடுங்க சார் உங்கள் பசிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்து வேலையே இல்லை ஆஃபீஸில் உட்கார்ற செடென்ட்ரி லைஃப் அப்படின்னா வந்து he has to take care. அதை வந்து டீட்டெயிலாக நம்ம இப்போ எங்கள் கிளினிக் வரும்போது நாங்கள் அவங்களோட உணவு கட்டுப்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுல டீட்டெயிலாக எடுத்துப்போம். அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்ற வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலைஸ்டு டயட் சார்ட் எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக ஒரு டயட் சார்ட் கொடுத்தாலும் இண்டிவிஜுவலைஸ்டில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்க வேணான்றது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து இண்டிவிஜுவலைஸாக பண்ணி சொல்லிடுவோம். ஓகே. அது தவிர இந்த மாதம் வந்து பிசிஓஎஸ்ங்கிறத நீங்கள் நிறைய சலுகைகள் கொடுத்து ஹோமியோ கேரில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லிடுங்க. பிசிஓஎஸ்னா பிசிஓடி ப்ராப்ளம் அது வந்து இந்த அவேர்னஸ் மந்த்ன்றோம். அது வந்து என்னன்னா பிசிஓடி வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாருமே வராங்க. ஒன்ஸ் அது கூட வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஹார்மோனல் பில்ஸ் எடுத்து மென்சஸ் வந்து ரெகுலராக வர வச்சுக்கிறாங்களே தவிர அதை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து குழந்தையின்மைன்னு வரும்போது தான் பிசிஓடிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே வராங்க. அதனால வந்து இந்த பிசிஓடி அவேர்னஸ் மந்த்ஸை வந்து இப்போ ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வந்து நம்ம இந்த மந்த் ஒரு அவேர்னஸ் மந்த்தாக பண்ணிட்டு இருக்கோம். அப் டு 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அவங்களாமும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம் ஹேர் க்ரோத் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம் காம்ப்ளிகேட்டட் ஆக ஆரம்பிச்சுன்னா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கிறதுலாம். ஸோ அதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிசிஓடிக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் வராத அளவுக்கு நம்ம பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன்றைய நேரம் தான் பத்தலன்னு சொல்லுவோம். ஏன்னா நீரிழிவு பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். நேர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு நன்றி.
என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நேரம் இன்மையால தான் நம்ம சீக்கிரம் பேச வேண்டியிருக்கு. நிறைய நேர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு மேலும் பல தகவல் தெரியணும், சிகிச்சை பெறணும்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கணபதி அவர்கள் சொன்ன மாதிரி அங்க நீங்க ஸ்கிராலிங் இலக்கத்துக்கு அழைப்பனை ஏற்படுத்தி சிகிச்சை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க, சிகிச்சை பெற்றுக்கோங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.